நாங்கள் அந்த எம்சிக்கு எல்லாம் வடிவா செய்யலாம். 38, 39 எடுக்கலாம். சரியோ? அதுக்கேற்ற மக்கள் நீங்கள் விளங்காத திரும்ப கேட்டுக்கொள்ளணும். கிளியர் இல்லாத ஏதும் ஏரியா இருக்குமென்னு சொன்னா அதையும் கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளணும். சரியோ? அதுல மிச்சம் காரணமா விடைகளை எழுதுற முறைகள் எல்லாம் கவனிச்சு செய்யணும். சரி, இப்ப பாருங்க. முதலாவது எங்களுக்கு எல்லாருக்கும் ஆவர்த்தன அட்டவணை தெரியணும். அப்ப ஆவர்த்தன அட்டவணை கிளியரா இருந்தா தான் எங்களுக்கு இந்த வினாவை தெளிவா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்க குயிக்கா ஒரு தரம் ஆவர்த்தன அட்டவணையை சொல்லி பார்ப்போம். லீதன், குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. கடகரண்டு சொல்லணும் தம்பியா. முன்னுக்கு பார்த்து கண்ணை முடித்திருந்து சொல்லுங்க. ஹைதரசன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரன், கார்பன், நைதரசன், ஆக்சிஜன், புளோரின், நியான், சோடியம், மக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கால்சியம். வெரி குட். சாயானி சொல்லுங்க. கண்ணை மூடுங்க. எத்தனை ஹோல்கள் இல்ல, குயிக்கா சொல்லுங்க. ஹைதரசன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரன், கார்பன், ஹைதரசன், ஆக்சிஜன், நேன், குளோரின், புளோரின். சார் திரும்பி சொல்றேன். ஓகே. ஹைதரசன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரன், கார்பன், புளோரின், நேன், கார்பன், நைதரசன், ஆக்சிஜன், புளோரின், நியான். நீங்க திரும்ப திரும்ப கேட்பேன். குயிக்கா ரெடி பண்ணுங்க. ஹபிலா சொல்லுங்க. ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், நியான், சோடியம், மக்னீசியம், அலுமினியம், கந்தகம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கால்சியம். ஓகே, அமிர்சன் சொல்லுங்க. ஹைதரசன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரன், கார்பன், நைதரசன், ஆக்சிஜன், புளோரின், நியான், சோடியம், மக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கால்சியம். ஜதுசியன். ஹைதரசன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரன், கார்பன், நைதரசன், ஆக்சிஜன், புளோரின், நேன், சோடியம், மக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கால்சியம். ருத்திகா. ருத்திகா. ஹைதரசன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், நைதரசன், ஆக்சிஜன், புளோரின், நேயன், சோடியம், மக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கால்சியம். லக்ஷனா. ஹைதரசன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், நைதரசன், ஆக்சிஜன், புளோரின், நியான், சோடியம், மக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கால்சியம். ரித்திகா. ஹைதரசன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், நைதரசன், ஆக்சிஜன், புளோரின், நியான், சோடியம், மக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கால்சியம். ஜதுவர்த்தனி. ஹைதரசன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், நைதரசன், ஆக்சிஜன், புளோரின், நேயம், சோடியம், மக்னீசியம், அலுமினியம், சிலிக்கம், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கால்சியம், நேயான். கால்சியத்தோட முடியுது. நேயன் சொல்லணுமா? நேயம் கொஞ்சம் பேர் சொல்றீங்க. நேயன் சொல்லணுமா? நிரோஜ் சொல்லுங்க. ஹைதரசன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், நைதரசன், ஆக்சிஜன், குளோரின், நியான், சோடியம், மக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கால்சியம். பிரவீன் சொல்லுங்க. ஹைதரசன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், என்ன சார்? சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. ஹைதரசன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், நைதரசன், ஆக்சிஜன், புளோரின், நியான், சோடியம், மக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கால்சியம். ஓகே, குட். லிவாஞ்சலி. ஹைதரசன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன்,
நைதரசன், ஆக்சிஜன், புளோரின், நியான், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கால்சியம். குஹனிதா குஹனிதா ஐதரசன் ஹீலியம் லித்தியம் சொல்லுங்கம்மா. ஐதரசன் ஹீலியம் லித்தியம் பெரிலியம் போரன் கார்பன் நைதரசன் ஆக்சிஜன் புளோரின் நேயன் சோடியம் மக்னீசியம் அலுமினியம் சிலிக்கன் பொசுபரசு கந்தகம் குளோரின் ஆர்கன் பொட்டாசியம் கால்சியம். ஓகே, சதுஷ்டிகா மைக் ஒர்க் பண்ணுவது இல்லை இப்ப என்ன இல்லையா? ஓகே சரி. திவ்யலோஜினி ஐதரசன் ஹீலியம் லித்தியம் பெரிலியம் போரன் கார்பன் நைதரசன் ஆக்சிஜன் புளோரின் நேயன் சோடியம் மக்னீசியம் அலுமினியம் சிலிக்கன் பொசுபரசு கந்தகம் குளோரின் ஆர்கன் பொட்டாசியம் கால்சியம். ரவிசான் சொல்லுங்க. ஐதரசன் ஹீலியம் லித்தியம் பெரிலியம் போரன் கார்பன் நைதரசன் ஆக்சிஜன் புளோரின் நியான் சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் சிலிக்கன் பொஸ்பரஸ் கந்தகம் குளோரின் ஆர்கன் பொட்டாசியம் கால்சியம். அவ்வளவுதான். வேலன் ஓகே. ஐதரசன் ஹீலியம் லித்தியம் பெர்லியம் பெர்லியம் ஐதரசன் ஹீலியம் லித்தியம் பெர்லியம் போரன் கார்பன் ஆக்சிஜன் நைதரசன் புளோரின் நியான். ஐதரசனா திரும்ப சொல்லுங்க. ஐதரசன் ஹீலியம் லித்தியம் பெர்லியம் போரன் கார்பன் நைதரசன் ஆக்சிஜன் புளோரின் நியான். சோடியம் சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் சிலிக்கான் பாஸ்பரஸ் கந்தகம் குளோரின் ஆர்கன் பொட்டாசியம் கால்சியம். ஓகே, கடவுள் சொல்லணும், கிளியர் பண்ணணுமா? அடுத்த கிளாஸ் கட் பண்ணுவா வாங்க. கிளாஸ் கட் பண்றது கூட இருக்குது. வித்யம்மா ஐதரசன் ஹீலியம் லித்தியம் பெரிலியம் போரன் கார்பன் நைதரசன் ஆக்சிஜன் புளோரின் நியான் சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் சிலிக்கன் பாஸ்பரஸ் கந்தகம் குளோரின் ஆர்கன் பொட்டாசியம் கால்சியம். விரணிதன் ஐதரசன் ஹீலியம் லித்தியம் பெரிலியம் போரன் கார்பன் நைதரசன் ஆக்சிஜன் புளோரின் நியான் சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் சிலிக்கன் பொசுபரஸ் கந்தகம் குளோரின் ஆர்கன் பொட்டாசியம் கால்சியம். சரணியா சார் சொல்லுங்க. ஐதரசன் ஹீலியம் இலிதியம் பெரிலியம் போரன் கார்பன் நைதரசன் ஆக்சிஜன் புளோரின் நேயன் சோடியம் மக்னீசியம் அலுமினியம் சிலிக்கன் பொசுபரசு கந்தகம் குளோரின் ஆர்கன் பொட்டாசியம் கால்சியம். நோஹா மைக் ஆன் பண்ணலாமா? ஒர்க் பண்ணுதா? அப்ப இல்லைன்னா 2 பேருக்கு சிக்கலா கிடக்குது. ஓகே, கேர்னிஜன் சொல்லுங்க. சரி நோவா, சரி பாப்பா கரெக்ட் பண்ணி எடுங்க. கேர்னிஜன் இல்லையா? வீடியோ ஆஃப் பண்ணி இருக்குது. ஓம் சார். சொல்லுங்க. ஐதரசன் ஹீலியம் லித்தியம் பெரிலியம் போரன் கார்பன் நைதரசன் ஆக்சிஜன் புளோரின் நேயம் சோடியம் மக்னீசியம் அலுமினியம் சிலிக்கன் பாஸ்பரஸ் கந்தகம் குளோரின் ஆர்கன் பொட்டாசியம் கால்சியம். ஓகே, சரி சாயணி சொல்லுங்க திரும்ப. ஐதரசன் ஹீலியம் இலிதியம் பெரிலியம் போரன் கார்பன் நைதரசன் ஆக்சிஜன் நேயன் சோடியம் மக்னீசியம் அலுமினியம் சிலிக்கன் ஆக்சிஜன் புளோரின் நேயன் சோடியம் அலுமினியம் சிலிக்கன் பொசுபரசு கந்தகம் குளோரின் ஆர்கன் பொட்டாசியம் கால்சியம். படமா கொடுமா, இது கிளியரா இல்லை இன்னும். ஒரினியா ஐதரசன் ஹீலியம் லித்தியம் பெரிலியம் போரன் கார்பன்
நைதரசன் ஆக்சிஜன் ஃபெரம் நேயன் சோடியம் குளோரின் ஃபெரம்னு சொன்னா Fe இரும்பு, Fன்றது ஃப்ளோரின், Fe என்றது ஃபெரம். சரியா? ஓகே சார். சொல்லுங்க. ஃப்ளோரின், நேயன், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கால்சியம். பொட்டாசியம், கால்சியம். ஓகே சரி. இப்ப கேள்விக்கு வாங்க. எல்லார்ட்டையும் கேட்டாச்சு தானே? சொல்லாதாக்கள் இருக்கிறீங்களா? மைக் ஒர்க் பண்ணாங்க 2 பேரை தவிர மற்றாக்கள் கேட்டாச்சு. ஓகே சரி. சரி இப்ப கேள்விக்கு வாங்க. சரி, ஆவர்த்தன அட்டவணையில் ஒரு பகுதியை கீழே காணலாம். இங்கு தரப்பட்டுள்ள குறியீடுகள் நியம குறியீடுகள் அல்ல. தரப்பட்டுள்ள குறியீடுகளை மாத்திரம் பயன்படுத்தி வினாக்களுக்கு விடையளிக்குக. அப்ப இங்க தரப்பட்டிருக்கிறது ஆங்கில எழுத்துக்கள் தரப்பட்டிருக்குது, ஆனா இது நியம குறியீடுகள் இல்லை. இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா சி என்று இருக்குது, கார்பன் நினைக்க கூடாது, எஃப் என்று இருக்குது, புளோரின் என்று நினைக்க கூடாது. ஏனைய மூலகங்கள் குறியீடுகளுக்குள்ள வராது. அப்ப இந்த எஃப்எம் சியும் இருக்குது, ஆனால் அது உண்மையான குறியீடுகள் அந்த இடத்துக்குரியது இல்லை. ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இயற்கையில் வாயிலையில் காணப்படும் மூலகங்கள், மூலகம் அல்லது மூலகங்கள் எது அல்லது எவை என்று கேட்கிறாங்க. இயற்கையில் வாயிலையில் காணப்படும் மூலகங்கள் பாருங்க, ஐதரசன் H2 என்ற நிலையில காணப்படும். ஹீலியம் அது ஓரணு வாயு. லித்தியம் வராது. சோ லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன். கார்பன் வந்து வாயிலையில இல்ல. இதுல கார்பன் வந்து பல்வேறு இதுல காணப்படுது. நம்ம உடல்ல காணப்படுது, வளிமண்டலத்துல CO2 தான் காணப்படுது, தவிர சி என்றது வாயுவாக இல்லை. கார்பன் நைதரசன். நைதரசன் வந்து ஈரணு வாயு. இது வளிமண்டலத்துல ஏறத்தாழ 78% காணப்படுது. வளிமண்டலத்துல அதிக அளவு காணப்படுறது முதலாவது இடத்துல இருக்கிற வாயு நைதரசன் வாயு. இது வளிமண்டலத்துல அதிக அளவு காணப்படுற வாயு. நைதரசன். ஆக்சிஜன் O2 இது அடுத்த இடத்துல இருக்கிற வாயு. ஏறத்தாழ 21% வாயு காணப்படும். இது 2வது இடத்துல இருக்கிறது வளிமண்டலத்துல. அப்ப இது இந்த மூலகம் ஆக்சிஜன் என்ற மூலகம் O2 தான் இயற்கையில காணப்படுது வளிமண்டலத்துல. நைதரசன், ஆக்சிஜன், புளோரின். புளோரினும் ஒரு வாயு நிலையில காணப்படுற ஈரணு வாயு. அவை புளோரின் காணப்படும். அடுத்தது நியோன். நேயன் என்று தமிழ்ல சொல்லணும், இங்கிலீஷ்ல சொல்லணும் நியோன் சொல்லி சொல்லுவான். நேயன் சொல்லி நேயம் இல்ல, நேயம் என்று கொஞ்சம் பேர் சொல்றீங்க. நேயம் இல்ல, நேயன். ஓகே, காண்க. புளோரின், நியோன், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பொசுப்பரசு, கந்தகம், குளோரின். குளோரின் இருக்குது. குளோரின் Cl2 வாயு காணப்படும். ஒரு குளோரின் கொண்ட கொள்கலன் எடுத்தவண்டா அதுல 75% வாயு குளோரின் 35 மற்றது 37 25% காணப்படும். உங்களுக்கு தெரியும் இதுக்கு சமாதானிகள் இருக்குன்னு சொல்லி. அப்ப Cl2 வாயுவாக காணப்படும். குளோரின், நியோன், குளோரின், ஆர்கன், அடுத்தது பொட்டாசியம், கால்சியம். அப்ப இவ்வளவும் 20 மூலகங்கள்ல 1 2 3 4 5 6 7 8 மூலகங்கள் வாயுக்களாக காணப்படுது. அதுலயும் பாருங்க, ஈரணு வாயுக்களாக காணப்படுறது ஐதரசன், நைதரசன், ஆக்சிஜன், புளோரின், குளோரின். இந்த 5 மூலகங்களும் ஈரணு வாயுக்களாக காணப்படும். ஏனைய இந்த 8ஆம் கூட்ட மூலகங்களாக அல்லது 0 கூட்ட மூலகங்களாக இருக்கிற ஹீலியம், நியோன், ஆர்கன் விளவும் ஓரணு வாயுக்களாக காணப்படும். இயற்கையில அதிக அளவு இயற்கையில காணப்படுற, அதாவது வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படுற வாயு நைதரசன் வாயு. முதலாவது நைதரசன் வாயு பிள்ளைகள், அதுக்கு பிறகு ஆக்சிஜன் வாயு பிள்ளைகள், நைதரசன், ஆக்சிஜன், அதுக்கு பிறகு ஆர்கன் இருக்கும், அதுக்கு பிறகுதான் CO2 இருக்கும். மக்கள் இந்த ஓடரை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க.
அப்ப இதுல உங்களுக்கு இருக்கிற இவ்வளவு வாயுக்களும் நீங்கள் எழுதத்தான் வேணும். கேட்ட வினா என்னன்னு சொல்லுங்க. இவ்வளவு வாயுக்கள் கேட்டது இயற்கையில் வாயு நிலையில் காணப்படும் மூலகம். அப்ப இவ்வளவும் வரும். சொல்ற விளங்குத மக்கள்? ஓகே, இரண்டாவது வினாவை பாருங்க. மூலகம் ஈயின் ரசாயன இயல்பொன்றை குறிப்பிடுக. இப்ப இதுல பாருங்க, மூலகம் ஈ என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற இடம் எந்த இடத்துல இருக்குது? எத்தனையாம் கூட்டம், எத்தனையாம் ஆவர்த்தனத்துல இருக்குது? மூலகம் ஈ எத்தனையாம் கூட்டம்? முதலாம் கூட்டம். முதலாம் கூட்டத்துல மூன்றாம் ஆவர்த்தனத்துல இருக்குது. மக்கள் இதெல்லாம் எழுதிட்டீங்களா? அவ்வளவு நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, சரி. மூலகம் ஈ இரசாயன இயல்பொன்றை குறிப்பிடுது. இரசாயன இயல்பண்டா பிள்ளைகள் இது அமிலமா மூலமா என்று சொல்லி நடுநிலையா என்று சொல்லி கொடுக்கிறது தான் ரசாயன இயல்புக்குள்ள வரப்போகுது. சரியா? அப்ப இங்க முதலாம் கூட்ட மூலகங்கள் என்ன இயல்பை கொண்டதாக இருக்கும்? முதலாம் கூட்ட மூலகங்கள்ல ஹைட்ரஜன் தவிர மற்ற மூலகங்கள் மக்கள் கார மூலகங்கள் தான் அவங்களை சொல்றது. அப்ப கார இயல்பை கொண்டதான மூல இயல்பை கொண்டதாக காணப்படும். மூல இயல்பை கொண்டது. அவை உருவாக்குற ஆக்சைடுகள் லித்தியம் உருவாக்குற ஆக்சைடு, மென் மூல ஆக்சைடு, சோடியம் உருவாக்குற ஆக்சைடும் பொட்டாசியம் உருவாக்குற ஆக்சைடும் வெண்கார ஆக்சைடா இருக்கும். அதே போல பிள்ளைகள் லித்தியம் ஆக்சைடு நீரோட கரைஞ்சு வர அந்த ஹைட்ரோக்சைடு மென் மூல ஆக்சைடா ஹைட்ரோக்சைடாகவும், அதே போல சோடியம் ஆக்சைடு நீரோட தாக்கமடைஞ்சு வாரது சோடியம் ஹைட்ரோக்சைடு. அதே போல பொட்டாசியம் ஆக்சைடு அது வன்கார ஆக்சைடு, அது நீரோட தாக்கமடையக்குள்ள வாரது பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடும் சோடியம் ஹைட்ரோக்சைடும் அடிக்கடி எங்கட பாடத்துல பரிசோதனைகள்ல வரும். விளங்குதோ? நீங்கள் படிக்கிற 7ஆம் 8ஆம் பாடத்துல வரும். இவங்க என்னத்துக்காக கூடுதலா வாராங்கன்னு சொன்னால், இவங்கள் ஒரு இயல்பொண்டு இருக்குது. கார்பன் ஆக்சைடு வாயுவை அகத்துறிஞ்சும். கார்பன் ஆக்சைடு வாயுவை அகத்துறிஞ்சும். சரியா மக்கள்? நோட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. அவ முதலாம் கூட்டத்துல வார இங்க சொல்லப்பட்டிருக்கிற மூலகம் ஈ இருக்கிற இடத்துல என்ன மூலகம் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். முதலாம் கூட்டத்துல மூன்றாம் ஆவர்த்தனத்துல இருக்கிறாள் சோடியம். அப்ப லித்தியம் இங்க இருக்கு ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம். இவர இயல்பு கார இயல்பா இருக்கும். சரியா? ஓகே, அடுத்த வினாவுக்கு வாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. KOH NOH என்றது வன்காரங்கள். வன்காரங்கள் இவை கார்பன் ஆக்சைடு வாயுவை அகத்துறிஞ்சும். ஓகே, அடுத்த வினாவுக்கு வாங்க. மூன்றாவது வினா. மூலகம் FJ இன் இலத்திரன் நிலையமைப்பை F, J இன் இலத்திரன் நிலையமைப்பை காண்க எழுதுக என்று சொல்லி இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, F-ம் J-யும் F இருக்கிற இடம் சொல்லுங்க. F எவ்வளவு இருக்குது? ஆவர்த்தன அட்டவணையில பாருங்க, டிஸ்பிளே பண்றேன். பேப்பர் கூட குரூப்ல போட்டுட்டேன் மக்கள், நீங்க பிரிண்ட் எடுத்து கொள்ளுங்க. பாருங்க, F இருக்கிறது எத்தனையாம் கூட்டம்? 7. F-ஆ? இரண்டாம் கூட்டம் சார். இரண்டாம் கூட்டம். இரண்டாம் கூட்டத்துல எத்தனையாவது ஆவர்த்தனத்துல இருக்குது? மூன்றாம் ஆவர்த்தனத்துல இருக்கு. மூன்றாம் ஆவர்த்தனம் இரண்டாம் கூட்டம். அப்ப மூன்றாம் ஆவர்த்தனம் என்றா 3 சக்தி மட்டங்கள்ல நிரம்பி இருக்குது. 3 சக்தி மட்டங்கள்னா முதல் 2 சக்தியோட நிரம்பித்தான் வரணும். முதல் 2 சக்தி மட்டங்களும் நிரம்பித்தான் வரணும். சரி, ஜேக்கு சொல்லுங்க. இது F. ஜேக்கு சொல்லுங்க. எத்தனையாம் ஆவர்த்தனம், எத்தனையாம் கூட்டம்?
இரண்டாம் ஆவர்த்தனம் ஆறாம் இரண்டாம் ஆவர்த்தனம் ஆறாம் கூட்டம் ஆறாம் கூட்டம் ஆறாம் இரண்டாம் ஆவர்த்தனம். ஓகே, கவனிங்க. இப்ப இலத்திரன்ல எப்படி எழுத போறோம்? மூன்றாம் ஆவர்த்தனம் வாரண்டா பிள்ளைகள் முதலாம் ஆவர்த்தனம் இரண்டாம் ஆவர்த்தனம் நிரம்பித்தான் வரணும். அப்ப 2 8 ஷோரா வரப்போகுது. இவர் இரண்டாம் கூட்டத்துல இருக்கிறதால அவர் இறுதி ஓட்டுல 2 இலத்திரம் இருக்கணும். அப்ப 2 இலத்திரம் இருக்கணும்டா இதுல 2 போடுறோம். அப்ப இவர் இலத்திரன்ல இப்போ 2, 8, 2. இது விளங்கிட்டா பிள்ளைகள்? எல்லாம் படிச்சுட்டோம். கொஞ்சம் திரும்ப 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 சொல்ல விளங்கிடும். சரியா? அடுத்தது பாருங்க, 2ஆம் ஆவர்த்தனத்துல 4ஆம் கூட்டம். 2ஆம் ஆவர்த்தனம் பிள்ளை முதலாம் ஆவர்த்தனம் நிரம்பித்தான் 2ஆம் ஆவர்த்தனத்துக்கு வரணும். அப்ப 2 ஷோரா வரும். 2ஆம் ஆவர்த்தனத்துல 6ஆம் கூட்டத்துல இருந்தால் அப்ப இறுதியோட்டுல 6 இலத்திரம் இருக்கணும். அப்ப 2, 6. இது கிளியரா மக்கள்? சரியா? விடை எழுதி கொள்ளுங்க. லேசா பிழை விடாம விடைகள் எழுதுறதுக்குரிய மெத்தட்கள் மக்கள். இதே சைட்ல போட்டு பாக்குறது, நாங்க சரியா விடையை எழுதுறது, அவ்வளவுதான் வேலை. இதுக்கெல்லாம் அவ்வளவு டைம் எடுக்காது. விளக்கம் கூட உங்களுக்கு சொல்லி போக்குலதான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தப்படும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றது. ஓகே, 4வது வினாவை பாருங்க. மூலகங்கள் F, J சேர்ந்து உருவாக்கும் சேர்வை உருவாகும் விதத்தை படம் வரைந்து காட்டுக. அப்ப Fன்றது பிள்ளைகள் என்ன மூலகம் சொல்லுங்க? என்ன மூலகம் பண்றது? மெக்னீசியம். ஓகே, அடுத்தது ஆக்சிஜன். ஆக்சிஜன். மெக்னீசியமும் ஆக்சிஜனும், இந்த மெக்னீசியமும் ஆக்சிஜனும் சேர்ந்து உருவாக்குற சேர்வை பிள்ளைகள் ஒரு அயன் பிணைப்பு சேர்வை. சரியா? இத புதுசா புது விடயம் பார்க்க போறீர்கள். மெக்னீசியம் 2ஆம் கூட்டம், 2ஆம் கூட்டமும் 6ஆம் கூட்டமும் பொதுவாக சேர்ந்து உருவாக்குற சேர்வைகள் அயன் பிணைப்பு சேர்வைகளா இருக்கும். விளங்குதா? அதுல பெர்லியம் இருக்குது. பெர்லியத்துல பங்கிட்டு வல் பிணைப்பு சேர்வை இருக்குது. 3ஆம் ஆவர்த்தனத்துல வர 2ஆம் கூட்ட மூலகமான மெக்னீசியம் ஆக்சிஜனோட சேர்ந்து உருவாக்குற மூலகத்துல மூலம் எப்படி உருவாகும் என்று சொல்லி விதத்தை வரைந்து காட்டட்டாம். அப்ப பிள்ளைகள் இதுக்கு அயன் உருவாக போகுது மக்கள். கவனிச்சு கொள்ளுங்க. முக்கியமான விஷயம். வடிவா திரும்ப திரும்ப வரும். திரும்பவும் இந்த கேள்விகள் இதே போல கேள்விகள் நிறைய சந்திப்போம். இப்ப கவனிச்சு கொள்ளுங்க மக்கள். கவனிங்க. மெக்னீசியத்துக்கு இலத்திரன் லேம்பு 2, 8, 2. அப்ப இவர் பாருங்க, இவருக்கு உறுதியான இலத்திரன் லேம்பு பொறணும்டா 2 இலத்திரன் இழப்பாரா 2 இலத்திரன் ஏற்பாரு. 2 இலத்திரன் இழப்பாரா இறுதியோட்ட 8 ஆக்குறது 6 இலத்திரனை ஏற்பாரா? 2 இலத்திரன் இலகுவா இருக்கும். அப்ப 2 இலத்திரன் இழந்தார் என்றால் பாருங்க, இப்ப 2 இலத்திரன் இழந்தார் என்றால் அவருக்கு ஆரம்பத்துல பாருங்க 12 பாசிட்டிவ் இருந்தது. ஏன்னா 12 புரோத்திரன் இருக்கு. 12 இலத்திரன் இருந்திருக்கும். 12 அப்ப 12 இலத்திரன் இருக்கிறபடியா 12 நெகட்டிவ் இருந்திருக்கும். இப்ப இந்த மெக்னீசியம் அணு நடுநிலையா இருக்கும். இவர் இப்ப என்ன செய்ய போறாரு? 2 மறையேற்றங்களை, அதாவது 2 இலத்திரனை இழக்க போறாரு. அப்ப இவர் அயனா மாறக்குள்ள 12 பாசிட்டிவ் இருக்கும், புரோத்தன் இருக்கும். 12 இலத்திரன் இருந்ததுல 2 இலத்திரனை கொடுக்க போறாரு, இழக்க போறாரு. அப்ப 10 இலத்திரன் தான் இருக்கும். இப்ப இதுல விளைவு ஏற்றத்தை சொல்லுங்க. எவ்வளவு விளைவுள்? 12 பிளஸும் 10 மைனஸும் சேர்ந்தால் ஒரு பிளஸோட பிள்ளைகள் ஒரு பிளஸோட ஒரு மைனஸ் சேர்ந்து இல்லாம போகும். கணக்க பாருங்க. என்ன மிஞ்சும்? 2 பிளஸ் மிஞ்சும். அப்ப 2 பிளஸ் தான் இந்த அயன், அதாவது Mg2 பிளஸ் தான் அந்த அயன். இது விளங்குதா எல்லாருக்கும்? விளங்குதா? ஓகே. இப்ப இந்த அயன் உருவாகினது. அப்ப அந்த அயனுக்கான கட்டமைப்பு கூறணும். இது மெக்னீசியம் அணுவோட கரு முதலாவது சக்தி மட்டத்துல. இப்ப இலத்திரன் படி பார்ப்போம். இப்ப இலத்திரன் எத்தனை? 10 தானே. அப்ப அதுக்கு இலத்திரன் என்ன வரும்? இலத்திரன் 2, 8. அப்ப 2 சக்தி மட்டத்துல தீரணும். அப்ப இது ஒரு இலத்திரன், இது ஒரு இலத்திரன். அடுத்தது 8 இலத்திரன் வரணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8.
2+ ஒன்று காட்டணுமில்ல, விளங்குதா பிள்ளைகள்? 2+ ஒன்று காட்டணுமில்ல. அப்ப அவருக்கு இப்படி அடைப்ப போட்டுட்டு இதுல 2+ போட்டு காட்ட வேணும். சார் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? சரியா மக்கள்? விளங்குதா? இதுல 2 இலத்திரன் இருக்கு, இதுல 2 இலத்திரன் இருக்குது, விடத்துல இதுல 2, இதுல 2, இதுல 2, இதுல 2. மொத்தம் எத்தனை இலத்திரன் இருக்குது? கவனிக்கணும். சத்தம் கேட்கலாம், மியூட் பண்ணுங்க. அப்ப 2, 4, 6, 8 உள்ளுக்குள்ள முதலாவது சக்தி மட்டத்துல 2. அப்ப 10 இலத்திரங்கள் இருக்குது மக்கள். 2 இலத்திரன் இழந்ததால 2+ இங்க போட்டிருக்கோம். நல்லா காமிச்சுக்கொள்ளுங்க, சரியா இருக்கிறோம். இது Mg2+. இப்பதான் Mg2+க்கு எடுத்திருக்கிறோம். அடுத்தது இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் ஆக்சிஜனுக்கு எடுக்கணும் மக்கள். இதே போல எழுதி ஆக்சிஜனுக்கு எடுக்கணும். விரைவாக்குறோங்க. எண்ணிக்கிறோங்க, வடிவம் எண்ணிக்கிறோங்க. ரெண்டாவது சக்தி மட்டத்துல 8 இருக்குது. 2, 4, 6, 8. முதலாவது சக்தி மட்டத்துல 2 இலத்திரன் இருக்குது, மொத்தம் 10 இலத்திரன். இது அயன். அப்ப இந்த இதுல பேர் மெக்னீசியம் அயன். மெக்னீசியம் அயன். மெக்னீசியம் அயன். சரியா மக்கள்? கிளியர் ஆகுது? இப்ப இந்த பேசிக்க வழியா பிடிச்சு கொள்ளுங்க மக்கள். இந்த இப்படித்தான் இந்த 2+ வந்தது. 2 இலத்திரன் இழக்கக்குள்ள 2+ வாரது இப்படித்தான். இந்த அயன்கள ஏற்றத்தை சமப்படுத்த நாங்கள் இந்த 2+ எடுக்கிறோம். சரியா மக்கள்? கிளியர் ஆகுது? இருக்கீங்களா? ஜல்சியம் கரித்தீங்களா? திவ்யலோச்சினி? ஓம் சார். ஓகே. இப்ப அடுத்தது பார்க்க போறோம். மெக்னீசியத்தோட ஆக்சிஜன் சேர்ந்து உருவாக்குற சேர்வை தான் கேட்டிருக்கு. சரியா? மெக்னீசியத்தோட ஆக்சிஜன் சேர்ந்து உருவாக்குற சேர்வை. அப்ப ஆக்சிஜன் வந்து இலத்திரன் இணைப்பு 2,6. அப்ப இவர் 2,6 இருந்த பிள்ளைகள் இவர் 6 இலத்திரன் இழப்பாரா அல்லது 2 இலத்திரன் ஏற்பாரா? இது லேஸ் அவருக்கு 2 இலத்திரன் ஏற்பார். அப்ப இவர் 6 8 இருக்கிறதால 8 பாசிட்டிவ் 8 புரோட்டான் வச்சிருப்பாரு, 2 இலத்திரன் ஏற்பாரு. அப்ப அவர் அணு அண்டதால நடுநிலை. இப்ப இவர் என்ன செய்ய போறாரு? 2 இலத்திரன் சேர்த்தெடுக்க போறாரு, 2 இலத்திரன் கூட்டி எடுக்க போறாரு. அப்ப இங்க ஆக்சிஜன் இருக்குது, ஏற்றத்தை கண்டுபிடிப்பான். 8 பாசிட்டிவ் இருக்குது, அது புரோட்டான் எல்லாம் நகராது, கருவுக்குள்ள இருக்கிறார்கள். சக்தி மட்டத்தில் இருக்கிற இலத்திரன்கள் தான் நகர போகுது. அப்ப அதுக்கேற்றாப்புல நாங்கள் யோசிச்சு விடைய எழுத வேணும். அப்ப இங்க 8 இலத்திரன் இருக்குது, அதோட 2 இலத்திரன் சேர போகுது, 2 இலத்திரன் சேர போகுது கூட்டுப்பட்டு. அப்ப 10 இலத்திரன் வர போகுது. அப்ப 10 மைனஸ் இருக்க போகுது. அப்ப 8 நேரோட 8 மறை போனா மீதி என்ன வரும் சொல்லுங்க? 2 மைனஸ் வர போகுது. அப்ப 2 இலத்திரன் 2 மைனஸ் வர போகுது. அப்ப 2 மைனஸ் என்பது இங்க மைனஸ் மைனஸ் என்று போடுவோம். இங்க 2 மைனஸ். விளக்குதா? இப்ப ஆக்சிஜனுக்குரிய இருக்கிற போறோம். இது ஆக்சிஜன் கரு. முதலாவது சக்தி மட்டத்துல 2 இலத்திரன் இருக்கும். இரண்டாவது சக்தி மட்டத்துல சோடியா இருக்க போகுது 8 இலத்திரன். அப்ப 2 இலத்திரன், 4 இலத்திரன், 6 இலத்திரன். இது நாம பெறப்பட்ட இலத்திரன் என்றதுக்காக சும்மா உங்களுக்கு வேறுபடுத்தி காட்டுறது. ஏற்கனவே ஆக்சிஜன்ல இருந்தது 2, 4, 6, 8.
இது ரெட் கலர்ல காட்டுறது பெற்ற இலத்திரன். விளங்குதா? அப்ப இவர ஏற்றம் என்ன ஏற்றமா இருக்கும்? 2 மைனஸா இருக்கும். 2 மைனஸ் போட்டிருக்கேன் பாருங்க. 2 மைனஸ் போட்டிருக்கேன் பாருங்க. விளங்குதா? 2 மைனஸ். சரியா மக்கள்? விளங்காட்டி கேளுங்க. இப்ப நான் மெக்னீசியத்தையும் சேர்த்துக்கிற போறேன். சரியா? இதை கீறி முடியும். இப்ப ஏற்கனவே சேர்த்த மெக்னீசியத்தையும் இந்த ஆக்சிஜனையும் சேர்த்துக்கிறது தான் மெக்னீசியம் ஆக்சைடு கட்டமைப்பு. அயன் சேர்வைகள் கீறக்குள்ள இப்படி தங்குறது. இப்ப இது வந்து O2 மைனஸ் கட்டமைப்பு. O மைனஸ் மைனஸ் என்றால் O2 மைனஸ் என்ற அர்த்தம். சரியா மக்கள்? விளங்காட்டி கேளுங்க. கீறி முடிச்சா ஒரு நேரம் ரிப்ளே போடுங்க, அல்ல ஓமன் சொல்லி பிக்க சொல்லுங்க. நீட்டா கீறுங்க வடிவா, வட்டம் போட்டு கீறுங்க வடிவா. ஓகே. இப்ப இந்த மெக்னீசியம் பொதுவாக பிள்ளைகள் ஒரு சேர்வை எழுதக்குள்ள நாங்க ஃபர்ஸ்டா எழுதுறது நேர் அயனை கொண்டது, அதுக்கு பிறகுதான் மறை அயனை கொண்டதை அனுப்புவோம், எழுதுவோம். சரியா? அப்ப எங்களுக்கு சோடியம் அயன் கீற போறோம்னா சோடியம் அயன் 2 இலத்திரன் 2ஆம் சக்தி மட்டம் ஃபுல்லா நிரம்புறது 2 4 6 8. இப்ப இவர்ல இருக்கிறது 2 நேரேற்றம் பிளஸ் பிளஸ். இப்ப இந்த சேர்வை வந்து மெக்னீசியம், சோடியம் இல்ல மெக்னீசியம். ஓகே, மெக்னீசியம் ஆக்சைடு. விளங்குதா மக்கள்? இது சரியா? விளங்காட்டி கேளுங்க. இப்ப மக்கள் இங்க இருக்கிற மெக்னீசியம் எந்த மூலகத்துல இலத்திரன் சமனா இருக்கும் சொல்லுங்க. Mg2+ என்றது எந்த மூலகத்துல இலத்திரன் சமனா இருக்கும்? நியோன். நியோன் என்ற மூலகத்துல இலத்திரன் சமனா இருக்கும். சரியா? Mg2+ என்றது வந்து நியோன் என்ற மூலகத்துக்கு சமனா இருக்கும். அதே நேரம் Na+ என்ற மூலகத்துக்கு சமனா இருக்கும். Al3+ என்ற மூலகத்துக்கு சமனா இருக்கும். அதே போல F- என்றதுக்கு சமனா இருக்கும். O2- என்றதுக்கு சமனா இருக்கும். பாருங்க, ரெண்டு ஒரே இலத்திரன் பாத்தீங்களா? விளங்குதா? அப்ப நீங்கள் இதுல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். O2- அதே இலத்திரன் தான் F-, Al3+, Na+, நியோன், Mg2+ எல்லாமே கொண்டிருக்குது. விளங்குதா? இது எல்லாத்திலையும் ஒரே எண்ணிக்கையான இலத்திரன் இருக்கும், ஆனால் புரோத்திரன் எண்ணிக்கை வேறுபடும். இதுல ஒரே எண்ணிக்கையான இலத்திரன் தான் இருக்கும், ஆனா புரோத்திரன் இவருக்கு 11 இருக்கும். சாரி, இவருக்கு 10 இருக்கும் புரோத்திரன், இவருக்கு 11 இருக்கும். அலுமினியத்துக்கு 13 இருக்கும், புளோரினுக்கு 7 இருக்கும் புரோத்தன். இவருக்கு 6 புரோத்தன் இருக்கும். 6 விட்டா புளோரின் நியோன் இதுல 9 இருக்கும், இதுல 8 இருக்கும், இவர்ல 12 புரோத்தன் இருக்கும். விளங்குகிறேன்னு சொல்லி புரோத்தண்ட எண்ணிக்கை மாறுமா மக்கள்? இல்ல, மாறாது. ஆனா இலத்திரன் எண்ணிக்கை மாறும். நியோன்ல 10 இலத்திரன் இருக்கும், சோடியம் மூலகத்துல 11 இலத்திரன் இருக்கும், சோடியம் அயன்ல 10 இலத்திரன் இருக்கும். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? மெக்னீசியம் மூலகத்துல 12 இலத்திரன் இருக்கும், அது 2 இலத்திரன் இழக்கிறதால 10 இலத்திரன் இருக்கும். விளங்குதா? இது விளங்காட்டி கேளுங்க. இந்த கட்டமைப்புக்கு விளங்கிட்டால இருக்கும். ஓகே, இருக்கீங்களா? கட்டமைப்பு
அது ரெண்டையும் சேர்த்து கீறி விடுறதான், அவ்வளவுதான். பக்கத்துல கீறி விட்டா சரி. நேருக்கு நேரு ஏற்றத்தை கொண்ட அயனம் முன்னுக்கும் அடுத்ததா மறை ஏற்றத்தை கொண்டு இருக்கிறோம். சரியா மக்கள்? ஓகே, இப்ப நீங்கள் இதை மட்டும் செய்து வைங்கோ. நாளைக்கு மீதி பகுதியை பார்க்கணும். சார் சொல்றத கவனிங்கோ. நியான், சோடியம், சோடியம் NS அயன், மெக்னீசியம், மெக்னீசியம் அயன் Mg2+. அதே போல எல்லாத்துக்கும் எழுதணும். இதுல இலத்திரன் எத்தனை, புரோத்தன் எத்தனை ரெண்டு எழுதினீங்கடா உங்களுக்கு லேசா இருக்கும். நியோனுக்கு பிரச்சனை இல்ல, 10 வர போதும். சோடியத்துக்கு 11 வரும். சோடியம் அயனுக்கு இலத்திரன் 1 குறையும். ஒரு பிளஸ் பாரோடியா ஒரு இலத்திரன் எழுதி தரேன் அர்த்தம். 10 புரோத்திரன் 11 தான் வரும். இது எழுதி காட்ட மற்றவர்களா நீங்கள் எழுதணும். சரியா மக்கள்? அதை எழுதி போடுமா எனக்கு. மெக்னீசியம் 12 இலத்திரன் 12 புரோத்தன், 2 இலத்திரன் இழந்தான் Mg2+ வருது. 12 இலத்திரன்ல 2 கழிச்சால் 10 வர போகுது. புரோத்திரன் நிக்க மாறாது. சொன்ன விளங்குதாது? நியோன் எழுதியாச்சு, சோடியம் எழுதியாச்சு, மெக்னீசியம் எழுதியாச்சு. அப்ப உங்களுக்கு எழுதுறதுக்கு 3 இருக்குது. Al3+, F- O2-. இவ்வளவுக்கும் இதே போல எழுதி அனுப்பி விடுங்க. ஓகே, அப்ப நம்ம இதோட முடிச்சு கொள்வோம் மக்கள். நான் தொடங்குறதுக்கு 9:10 போயிட்டு அதை 10:10க்கு முடிச்சிட்டு இருக்கிறேன். ஓகே, அப்ப இதோட முடிச்சுக்கிறோம். குட் நைட். படியுங்க, திரும்ப படியுங்க. Good night, Bye. sir. Bye, sir. Thank you, sir. Bye. Next. Bye, sir. Bye.